வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 19 ஏப்ரல் 2024. இப்போ கரண்ட் டைமு 11:32 ஆகிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டி என்னங்க ஸ்டேட்டஸுங்கிறத பார்க்கலாம். இப்போ கரண்ட் ரன்னிங் 46,922. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 46,953, நியர் டு த ரெசிஸ்டன்ஸ் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்குள்ள சப்போர்ட் 46,765. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனிங் டவுன் ஓப்பன் கொடுத்தது. டவுன் ஓப்பன் கொடுத்து செகண்ட் கேண்டில் க்ரீனில் அப்சைடு டுவர்ட்ஸ் இப்போ வந்தது. சப்போர்ட்டை டச் பண்ணி எகெயின் க்ரீன் கேண்டில் தான் அப்சைடு டைரெக்ஷனில் வந்தது. இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இங்கே சப்போர்ட்டை டச் பண்ணி மேலே கேண்டில் ஃபர்தர் ஃபார்மேஷன் கொடுக்கும்போது நான் கால் சைடு என்ட்ரானேன். இப்போ என்ன நான் ட்ரேட் எடுத்தேன் இன்றைக்கிங்கிறத காட்டுறேன். இன்றைக்கி நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸு 47,200 கால் மட்டும்தான் நான் பண்ணேன். வேறு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நான் சூஸ் பண்ணல. இதோட ட்ரேடோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடு ஓவரால் நான் புக் பண்ண ப்ராஃபிட் 5,292 ருபீஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டட் ட்ரேட் பார்த்திங்கன்னா, நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டட் ட்ரேடு டோட்டல் 7 இங்கே காட்டுது. பட் ஒன்று ரிஜெக்டட் ட்ரேடு. ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ் வந்து 6 டோட்டல். இது வந்து ரிஜெக்டட் ஆர்டரு. ஸோ இன்றைக்கி உள்ள ட்ரேட் ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு. எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் வந்து நம்ம மேக்ஸிமம் 6 தான் பண்ணுற மாதிரி இருந்தது. பெர் டே மேக்ஸிமம் 3 ட்ரேடு தான். லாஸோ ப்ராஃபிட்டோ வெளியில் வந்துருந்தேன். அதுக்கு அப்புறம் வந்து ஃபர்தர் ட்ரேட் எதுவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி உள்ள ட்ரேட் வந்து வித் ப்ராஃபிட் ஆஃப் 5,292. ஸோ இதில் ப்ரோக்கரேஜ் அரௌண்ட் 250 ஆர் 300 போச்சுன்னா நமக்கு 5,000 ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் ஃபர்தர் ட்ரேட் எதுவும் கண்டினியூ பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி வீக்கெண்டு வேறு, ஃப்ரைடே. ஸோ மார்க்கெட்டு 2 days லீவ் இருக்குது. ஸோ அதனால் அன்றைக்கி மார்க்கெட்டு சைடுவே மூமெண்ட்லேயே போக சான்சஸ் இருக்குது. ஹை வெலாட்டிலிட்டியில் அப்சைடும் போக சான்சஸ் இருக்குது, டவுன் சைடு வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போகும். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்கில் எப்படி போயிருக்குங்கிறத ஃபர்தர் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நான் ஃபர்தர் ட்ரேட் எதுவும் கண்டினியூ பண்ண போகிறதில்ல.